அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் மஞ்சூரியன் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபுல்காவா சப்பாத்தி ஜம்மோ ஃபுல்கா போட்டுறவா. இப்போ ஃபுல்காவும் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறேன். நல்லா சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ண போகிறேன். ஹோட்டலில் வைக்கிற எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. என்னோடய ஸ்டைலில் நான் நினைக்கிறேன் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஆமாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அடுத்தாப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு. எதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன்? அது சிக்கன் நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு. இன்றைக்கி குடமிளகா வீட்டில் இருந்துச்சு. சரி அதனால் செய்யலான்ட்டு இன்றைக்கி இப்போ ட்ரை பண்ணலான்ட்டு. அப்புறம் வந்து இது என்னது 65 மசால் அதையும் சேர்த்துக்கங்க. நீங்கள் எப்பவும் போல் 65 பொரிப்பீங்கள்ல, சிக்கன் பொரிப்பீங்களா, அந்த மெத்தடில் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம அதை சேர்க்குறோன்ட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளிச்சா போதும். ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப புளிப்பு வேண்டாம். உப்பு அடிச்சுமோ தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க. நம்ம இது கூட சில பொருள்கள்லாம் சேர்க்கறதுனால அதிலே உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து இதில் பாதி உப்பு இருந்தால் போதும். நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம என்னென்ன செய்யலாம் பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடறேன். இது ஊறுறப்பில்லை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா அந்த பாருங்க, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கு பாருங்க. நான் பொரிக்கலை, எங்கள் பாப்பாதையும் பொரிச்சு எடுத்தா. நல்லா வந்துருக்கு. அடுத்து நம்ம கிரேவி பண்ணுறதை பண்ணிடலாம். இது வந்து சைனீஸ் ஃபுட்டு. தெரிஞ்சமோ சைனீஸ் ஃபுட்னாலே முக்கியமாக என்ன பண்ணுறோமா, வெள்ளைப்பூடு தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம இன்றைக்கி வெள்ளைப்பூடை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூடை முதல்ல கட் பண்ணிக்கிறேன். பேன் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு அந்த கிரேவி மாதிரி இருக்கும்ல, அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடை சேர்த்துலாம். இதில் எப்படி வருதுன்னு தெரியலை. நானாக ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி வருது தெரியல. வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப முறிஞ்சிடக்கூடாது. லைட்டாக 2 வதக்கின பிறகு இதான் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குடமிளகா எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் இது வந்து ஒரு குடமிளகா யூஸ் பண்ணேன். ஒரு பெரிய சைஸு இவ்வளோ ப்ளஸ் இருக்கும். அந்த சைஸ் குடமிளகா எரிச்சு குடமிளகா போட்டு அடுத்து பல்லாரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, அதை முழுசாக கட் பண்ணி முழு பல்லாரியை 4 கட் பண்ணிவிட்டு அதில் குறுக்க கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்யணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வெந்து வரப்போ எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதையும் இதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது சோயா சாஸு, அப்புறம் வேறு என்ன ரெட் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு. இதெல்லாம் பாட்டில் தான் இருந்துச்சு. எக்ஸ்பிரி ஆகும் கீழே போட்டுவிட்டேன். அதனால் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துரும்ல. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதும். சோயா சாஸ் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. மற்றது கூட கூட்டினா கூட பரவாயில்ல. சோயா சாஸ் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு. இது நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா காரத்துக்கு நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இது ரெட் சில்லி சாஸு. ரொம்ப நல்லா உரப்பு வேணுமா? நல்லா உரப்பா. வயிறு வலிக்குன்னு சொல்லாத. அப்புறம் ஒரு நாளைக்கு தானே. நீ கடை சாப்பிட்னா நல்லா சாப்பிடுவேடி. இந்த மாதிரி ஐட்டம்னா நல்லா சாப்பிடுவேன். குழம்புல லைட்டாக உரப்பு, சட்னியில் வைக்கிற சட்னியில் உரப்பு லைட்டாக கூடிடுச்சுன்னா அப்பா. அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். இதையும் இதில் சேர்த்துருவோம். இது கொஞ்சம் கூட்டினா பரவாயில்ல. நல்லா இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காண்டி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். லாஸ்ட் வந்து உப்பு போட்டால் போதும். இதில்
ஏன்னா எதுக்கு நான் வந்து சிக்கன் பொரிக்கிறப்போ உப்பு வேண்டாம்னு கம்மியாக போடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். அதனால தான் நான் வந்து உப்பு வந்து கம்மியாக பொரிக்கிறதுக்கு போடுங்கன்ட்டு. இது வந்து எல்லாம் ரெடி பண்ண பிறகு லாஸ்ட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக காற்று வருதுமா, நல்லா வேர்த்து ஊற்றுதுங்க. எத்தனை தொடச்சி முகமே பொத்துருச்சு. இது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சாச்சு. இது கூட சேர்த்துருவோம். எனக்கு நான் பத்தாட்டி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு மெஷர்மெண்ட் அவ்வளோவா தெரியலை. இது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் லாஸ்ட்டு போட சொன்னேன் லைட்டாக. அலைக்கும் சலாம். அலைக்கும் சலாம்ப்பா. டியூட்டி முடிச்சு இப்போதே வராங்க லைட்டாக. அடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை எல்லாம் சேர்த்துருவோம். அவ்வளோதான். நான் எப்படி இருக்குன்னு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி வருதுன்னு. ஆனால் அந்த இது கிரேவியை தொட்டு சாப்பிட்றப்ப அந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் தான் இருக்குது. லாஸ்ட்டு மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். இனி நான் ஃபுல்கா ரெடி பண்ண போகிறேன். நான் இப்போ தான் வந்து டியூட்டி முடிச்சு வந்தேன். பாருங்க, என்னோட மனைவி வந்து சப்பாத்தி புல்கா புல்கா சுட்டு வச்சுருக்காங்க. அதோட வந்து சில்லி சிக்கன் இல்லை ஓகே சார். நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட். அது ஒய்ஃப் வந்து சிக்கன் மஞ்சூரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருந்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் நாங்கள். அதை எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குடமிளகா போட்டிருக்காங்க, சிக்கன்லாம் பெரிய சிக்கனாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து அவங்க சாப்பாடு எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழம்பும் சிக்கன், மட்டன், மீன் குழம்பு எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். சிக்கன் பீஸ் சாப்பிடுங்க. சிக்கன் பீங்க 6 மசாலா எடுத்து வச்சு சூப்பர். நிஜமாவா? சூப்பராக பண்ணுங்க, நல்லா இருக்கு. நான் எப்படி 3 சப்பாத்தி சாப்பிட்றேன் டெய்லி. நீ இப்போ டேஸ்ட்டை பார்த்தா ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட போட்டுருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். என்னோட ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியா நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே நல்லா இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் சொல்லிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.